குட் ஈவினிங் லீடர்ஸ். இங்கே நாங்கள் லத்தியரில் இருக்கோம், நானும் செல்வம் சாரும். இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே பப்பாளி மரத்துக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம். செல்வம் சார் வந்து கொடுத்துருந்தாரு. புஷ்பா மேடம் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து சரியாக காய் வைக்காமல் இருந்துச்சு, வச்சு சின்ன சின்ன பிஞ்சு கொட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்ப்ரே கொடுத்தோம், நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி அந்த வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த காய் பிடிச்சிருக்குன்றது. ஸோ அதை பற்றி விவசாயி அவங்க புஷ்பா மேடம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். சார் உள்ளே வந்துடுங்க. அக்கா இதுனா ஒருக்கா விரிஞ்சிபுரம் லேட்டஸ்ட் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தென்னைக்கு தான் நம்ம என் ரூட் பொருள் கொடுக்க வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக அந்த மருந்து மருந்தை வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் போட்டு நானே மரம் வந்து இன்வெஸ்ட் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் காய்ச்சினது நிறைய காய் வைக்கிது, பூ வைக்கிது, கொட்டிடுது, நிற்கல அப்படின்னு சொன்னாங்க அக்கா. ஆனால் இவங்க யாருமே கிட்ட வரல. நான் பண்ணும்போது நானே தான் மருந்து அடிச்சுட்டு போனதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே கூப்பிட்டு, ஆனால் அந்த மாதிரி காயெல்லாம் சைஸ்லாம் 2 கிலோவுக்கு மேலே வருது, எதுவுமே கொட்டுறதில்ல அப்படின்னாங்க. இப்போ அது அதுனான்றது அக்கா மூலியமாகவே கேட்டுக்கலாம். சொல்லுமா எப்படிமா இருந்தது அதுக்கு உங்களுக்கு? அது நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனேன் இல்லையா, அது முன்னாடிலாம் பூ ஆமாண்ணா பூ கொட்டிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. ஸ்ப்ரே பண்ணி விட்டு போன பிறகு நல்லா இருக்கு. காய் பெருசு பெருசா இருக்கு. ஒருத்தர் வந்து தேடி வந்து வாங்கிக்கிறாங்க காய். நாட்டு பப்பு நிறைய விதை இருக்குது வேற. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து காய் கொட்டிட்டு இருந்துச்சுங்களா? ஆமா, பிஞ்சு வைக்க கொட்டும், பூ வைக்க பிஞ்சு வைக்க கொட்டி வரும், கொட்டிடும். ஓகே ஓகே, இப்போ அந்த ஸ்ப்ரே நல்லா காய் நல்லா இருக்கு. நம்ம என்ரூட் ப்ராடக்ட் பயன்படுத்தின உடனே காய் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? எவ்வளவு வரைக்கும் வெயிட் வந்திருக்கு காயில? 2 கிலோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெயிட் வந்திருக்குங்களா? வந்ததில்லை. இப்பதான் ஒரு 1/2 கிலோ 400 கிராம் வரும்போது கொட்டிடுமா? ஓகே. எக்ஸ்ட்ராவா பண்ணலாம்னு இருக்கு. இப்போ பண்ண போறீங்க. சைஸ் சைஸா கிட்ட சைஸ் ஆமா, நல்லா சைஸ் எல்லாம் அதிகமா வந்திருக்கு. சின்னது பெருசு அப்படியே ஈக்குவலா வந்து. இப்போ ஒரு 10 மரத்துக்கு பக்கம் இருக்கு இந்த சைடுல எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க தென்னை கொடுத்துருந்தீங்க இல்லையா? தென்னை கொடுத்தப்ப உங்களுக்கு ரிசல்ட் எப்படி பாத்தீங்க? நம்ம மருந்து நல்லா இருக்கு. அது வந்து பூ பிஞ்சு கொட்டிடும். ஓகே. இப்போ அது கொடுத்த உடனே அந்த பிஞ்சு பூவெல்லாம் கொட்டாம நல்லா நின்னுச்சு, சைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதை பார்த்து தான் நீங்கள் பப்பாளி கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஓகே, இதனால் மற்ற விவசாயிகளும் பயன்படுற மாதிரி நீங்கள் சொல்ல முடியும் இந்த விஷயங்களை. சரிங்க, மற்றவங்களும் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வருது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு தடவை வாங்கி பயன்படுத்திட்டா அடுத்து அவங்களே வந்து நம்மளுக்கு வியாபாரத்தை வந்து அவங்களே இன்னொருத்தர் விவசாயி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரெஃபரல் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வியாபாரம் பண்ணுறதுக்கு. என்ரூட் பொருளுக்கு விவசாயிகளுக்கு நல்ல அனுகூலம். இது விலையும் கம்மி, நல்ல மகசூல். நன்றிங்க சார். ஜே என்ரூட் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நன்றிங்க.